ரக்ஷிதா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பற்றி பேச வந்துள்ளேன். ஒரு தமிழ் கவிஞர், சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் பெண் விடுதலைக்காக போராடியவர் ஆவார். பாரதியார் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் டிசம்பர் 11ஆம் தேதி 1882ஆம் ஆண்டு பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் சின்னசாமி ஐயர், தாயாரின் பெயர் லட்சுமி அம்மாள். இவருக்கு 11 வயது இருக்கும்போது இவரது கவி பாடும் ஆற்றலையும் புலமையையும் பாராட்டி எட்டயபுரம் மன்னர் இவருக்கு பாரதி என்னும் பட்டத்தை வழங்கினார். சுதந்திர போரில் பாரதியின் பாடல்கள் சுதந்திர கனலாய் மக்களை விருங்கோல் செய்தது. சாதிகள் இல்லையடி பாப்பா என்று கூறிய பாரதியார் தீண்டாமையை அறவே வெறுத்தார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலியின் சபதம், புதிய ஆத்திச்சூடி போன்ற புகழ்பெற்ற காவியங்கள் பாரதியாரால் எழுதப்பெற்றன. பாரதியார் தேசிய கவிஞர், மகாகவி, மானுடன், பாட வந்த மகாகவி உள்ளிட்ட பல பெயர்கள் போற்றப்படுகிறார். பாரதியார் தேசிய கவிஞர் 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி தனது 92வது வயதில் இவ்வுலக வாழ்விலிருந்து விடுதலை பெற்றார். மகாகவி மறைந்தாலும் அவரது கவிதை இன்றைக்கும் நமக்கு தேசபக்தியை ஊட்டிக்கொண்டே இருக்கிறது. நன்றி.